மோர் வச்சு கழுத்து வைக்க போறேன். நாளைக்கு காய வச்சுக்கணும், 2 நாளைக்கு காய வச்சுக்கணும். தொடர்ந்து இதில் தயிர் ஊற்றி தயிரில் போட்டு உப்பு போடணும். வேணுமானது கொஞ்சம் உப்பு போட்டோம். போட்டு இதில் போட்டு கழுப்பி வைக்கணும். கழுப்பி வச்சு நாளைக்கு காய வைக்கணும். அப்பதான் மிளகாய் சாந்து மோர் உப்பு போட்டு எல்லாத்தையும் நாளைக்கு காய வச்சு பண்ணா நல்லா. செஞ்சு பார்த்தா நல்லது. செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சமயத்துல மோர் மிளகாய் வச்சுக்கலாம். சமயத்துல மோர் சூத்துக்கு சாப்பிடலாம், சாம்பார் சூத்துக்கு சாப்பிடலாம். காய வச்சு வச்சுக்கிட்டு பண்ண இதெல்லாம் நம்மளா தயாரிக்கிறது தான். கடையில எல்லாம் வாங்குறது சரிபட்டு வராது. நம்மளா வாங்கி செஞ்சுக்கிறோம் வீட்டுல. உப்பு ஐட்டம் சமைக்கலாம். இது நம்ம வேணுமான உப்பு போட்டுக்கலாம். இது குளிக்க வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு காய வைக்கணும். அவ்வளோதான். நாளைக்கு காய வச்சுங்க. காய வைக்கிறேன், ஆட்டா சொல்லி கட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குது.